ஒரு டேட்டூ போடுறதுக்கு போட்டோஷாப்ல பேசிக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கலாம். நான் வந்து போட்டோஷாப் எந்த போட்டோஷாப் யூஸ் பண்றேன்னா Adobe CC 2015 தான் யூஸ் பண்றேன். இதான் எங்களுக்கு வந்து இது எடிட்டிங்க்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு, ஸோ இது யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலை கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணிட்டு நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். டாக்குமெண்ட் டைப் வந்து இன்டர்நேஷனல் பேப்பர். இதுல ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் போட்டோ சைஸ் இருக்கலாம், யூஎஸ் பேப்பர் இருக்கலாம், இன்டர்நேஷனல் பேப்பர் இருக்கு. இது வேண்டாம், நமக்கு இப்போதைக்கு செட்டிங்ஸ் தேவைன்னா இன்டர்நேஷனல் பேப்பர் தான் தேவை. அதே மாதிரி பேப்பர் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. A4 ஷீட் தான் மெயின்லி மோஸ்டா டிஃபால்ட் கலர் யூஸ் பண்றது. அண்ட் நீங்க கலர் போட்டோ எடிட் பண்றதா இருந்தா RGB கலர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிரே ஸ்கேலே ஓகே தான். RGB கலரே இருக்கட்டும், அதுதான் பெஸ்ட். ஓகே, இந்த செட்டிங்ஸ் ஓகே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஓபன் பண்றது நிறைய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி ஓபன் ஆயிடுச்சுன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வைங்க. பாருங்க, ஸ்கிரீனை சுத்தி ஒரு ப்ளூ கலர் லைன் வரணும், அதோட லீவ் பண்ணுங்க. ஓகே, நமக்கு பேக்ரவுண்ட் வந்துருச்சு. பேக்ரவுண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இனி நம்ம அந்த போட்டோ கஸ்டமர் கேட்டுப்பாங்க இல்லையா, இந்த டைப் பண்ணு அந்த போட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண இமேஜ் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இதோ பாருங்க, இங்க இருக்கும். பேக்ரவுண்ட் இங்க இருக்கும். அண்ட் நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜ் இங்க இருக்கு. இதை அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஏரியால போட்டுக்கோங்க. டிராக் பண்ணதுக்கு அப்புறம் மூவிங் டூல செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே லெஃப்ட் கிளிக் பிரஸ் பண்ணி இங்க டிராக் பண்ணணும். ஓகே, டிராக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் T கண்ட்ரோல் பிளஸ் பண்ணி வச்சுட்டு G கிளிக் பண்ணிட்டோம்னா இது வந்துடும். டிரான்ஸ்ஃபார்ம் லேயர்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்துடும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணி இப்போ ஷிஃப்ட் கிளிக் பண்ணாமலே நான் ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ரீசைஸ் ஆகும். கண்ட்ரோல் செட் அண்டு அண்ட் இதோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணி வச்சு ரீசைஸ் பண்றேன் பாருங்க. சேம் எக்ஸாக்ட் இமேஜ் வந்து ஸ்கேல் ஆகாம அப்படியே எக்ஸாக்ட் சைஸ்ல வரும். ஓகே, அண்ட் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், நான் எப்படி லென்த் ஒரு ஆளுங்க எவ்வளவு பெருசா டேட்டூ போடணும் அந்த அளவு எப்படி நான் இதுல வந்து கொண்டு வரதுன்னா பாருங்க. இதோ இங்க மேல எழுதி பாருங்க, இது இந்த ஏரியா பாருங்க, பிரஸ் பண்ணேன். இதுதான் ரூலர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரூலர்ஸ் அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல இந்த ரூலர்ஸை எப்படி எடுக்கிறது, உங்களுக்கு ரூலர்ஸ் இல்ல இந்த ரூலர்ஸை எப்படி எடுக்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன், கண்டிப்பா பாருங்க. ஓகே, இந்த இதுல ஓகே நம்ம இப்போ ஒரு 4 வெர்டிகலாவே 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். இங்க 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அண்ட் ஹரிசாண்டலா ஒரு 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் இப்போதைக்கு நமக்கு இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னா கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்துக்க ஜூம் ஆகும், பேஜ் ரீசைஸ் ஆகும். ஓகே, கொண்டு வந்துட்டோம். அண்ட் நான் சொன்னாங்க தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் லேயர் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் கிளிக் பண்ணி 4 சென்டிமீட்டர் நமக்கு இப்போ அந்த 4 சென்டிமீட்டர் உள்ளாடி நிற்கணும். உங்களுக்கு அந்த பாக்ஸ் நல்லா விசிபிளா தெரியுதா? ஓகே 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 ஆல்மோஸ்ட் 4 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். 4 சென்டிமீட்டர். அண்ட் இப்போ நமக்கு இப்போ இது எக்ஸாக்டா 4 சென்டிமீட்டர் இல்ல, கஸ்டமர் சொல்றாங்க எனக்கு 4 கொஞ்சம் டவுட்டா இருக்கு, சின்னதா இருக்குன்னா நம்ம 2-3 சைஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் கண்ட்ரோல் பிளஸ் J கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி வச்சுட்டு J பிரஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு லேயர் அது மேலேயே செலக்ட் ஆயிருக்கும். நீங்க அந்த இமேஜை பிரஸ் பண்ணி இந்த மாதிரி டிராக் பண்ணிட்டா போதும். பாத்தீங்களா, இன்னொரு லேயர் நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இன்னொரு லேயர் கிடைச்சிச்சு. அண்ட் இதையும் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சேம் இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ராசஸ் தான், உங்களுக்கு எத்தனை வேண்டாலும் இது பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு ஓகே இது எடுத்துட்டோம். அண்ட் ஒரு சில பேர் எல்லாம் பார்டர் வச்சு பண்றாங்களே, எப்படி அவுட்லைன் மட்டும் தனியா எடுக்கிறாங்கன்னா அதை பத்தி தான் நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதான் உங்களுக்கு அந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன் ப்ரோ டிப்ஸ். ஓகே, மேல பாருங்க ஃபில்டர் இருக்கும், ஃபைல் எடிட் லேயர் டைப் செலக்ட் ஃபில்டர் இருக்கு பாருங்க. ஃபில்டர்ல ஃபில்டர் கேலரி இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த போட்டோ காப்பி இருக்கும் பாருங்க, இங்க இருக்குது போட்டோ காப்பி. ஸ்கெட்ச்ல ஆர்டிஸ்டிக் இல்ல, இதுல டிசார்ட்ல பிரஷஸ்ல ஸ்கெட்ச் இருக்கும். எஸ், ஒரு கஸ்டமர் வந்துட்டு போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே இந்த இதுல ஆர்டிஸ்டிக் பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் டிசார்ட் ஸ்கெட்ச். ஓகே, ஸ்கெட்ச்ல போட்டோ காப்பி இருக்கும் பாருங்க. 1 2 3 தேர்ட் லைன்ல போட்டோ காப்பி இருக்கும், கரெக்ட்டா தெரியுதா? அண்ட் இந்த இதுல டீடைல்ஸ் இங்க பாருங்க, இந்த பக்கம் போட்டோ காப்பிக்கு கீழே டீடைல்ஸ் இருக்கும். டீடைல்ஸ் நான் குறைக்க என்ன ஆகுது, நமக்கு அவுட்லைன் கொஞ்சம் கூட தின்னா கிடைக்குது. அது உங்களுக்கு ஏற்றது. டார்க்னஸ்னா என்னோட இது என்னன்னா டீடைல்ஸ் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு டார்க்னஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நமக்கு இப்போ அவுட்லைன் செட் ஆயிடுச்சு. ஓகே கிளிக் பண்ணுங்க, அவுட்லைன் நமக்கு வந்துடுச்சு பாருங்க. ஃபுல் பேஜ் ஆகிக்கிறேன். ஓகே ஓகே கண்ட்ரோல் J எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போதைக்கு இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் இந்த மொத்த லேயரை ஒன்னோட செலக்ட் பண்றது
எப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி ஒன்றா செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே 1 2 3 கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் லேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கூட செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 1 2 3 செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே அண்ட் ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் இல்லை ரைட் கிளிக் பண்ணோன்னா, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மெர்ஜ் லேயர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டை விட்டுக்கலாம். மெர்ஜ் லேயர்ஸ் ஓகே, எல்லாமே சேர்ந்து இப்போதைக்கு ஒரு லேயராக மாறிடுச்சு. இந்த 2 லேயருமே இப்போதைக்கு ஒரு லேயர். அண்ட் இப்போ எப்படி நான் நார்மல் சைஸுக்கு கொண்டு வந்தேன் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக இப்படி இருந்த ஸ்க்ரீனை, ஜூமில் இருந்த ஸ்க்ரீனை ஒரே கிளிக்ல எப்படி எக்ஸாக்டாக ப்ராப்பரான ஒரு சைஸுக்கு கொண்டு வந்துட்டேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரேன். அண்ட் இந்த வீடியோவில் பாருங்கள் பேசிக்கானது. ஓகே இப்போ நம்ம ஒரு லேயராக எடுத்துட்டோம். அண்ட் இப்போ இது நேராக இருக்கு. பட் நம்ம பிரிண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை யாருமே பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். நம்ம இதை இப்படியே வச்சு பிரிண்ட் எடுக்கிறது தான் முதல் தப்பு. இதை என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் லேயர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம் லேயர் வந்த பிறகு ரைட் கிளிக் மவுஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிளிப் ஹரிசாண்டல் இருக்கும். ஃபிளிப் ஹரிசாண்டல் இருக்கு, அதை ஃபிளிப் பண்ணுங்க. ஓகேவா? ஃபிளிப் ஆயிடுச்சு. ஃபிளிப் ஆன அப்புறம் பிரிண்ட் பண்ணுங்க. ஃபைல் பிரிண்ட். எப்பவுமே பிரிண்ட் 1 காப்பி கொடுக்காதீங்க. அது டிஃபால்ட் ஆகிய செட்டிங்ஸுக்கு பிரிண்ட் 1 காப்பி போயிடும். பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுக்கறது பெஸ்ட். ஒரு செட்டிங்ஸ் தானே பண்ணிக்கோங்க. எப்சன் M100 நான் யூஸ் பண்றேன், அதனால அதை கொடுத்து வச்சிருக்கேன். பிரிண்டர் அது செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. நார்மல் பிரிண்டிங் ஓகே, பிரிண்டர் மேனேஜ் கலர் ஓகே. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆக தொடங்கிடும். ஓகே கைஸ், இது போல எல்லா வீடியோவும் ஸ்டென்சில் எப்படி ஸ்டிக் பண்றது, லைன்ஸ் எப்படி ப்ராப்பரா போடுறது, ஷேக்கியான லைன்ஸ் இருந்தா அதை எப்படி ப்ராப்பரா பண்றது போல நிறைய டிப்ஸ் நம்ம இனிமே போடவும் போறோம். அது இல்லாம நம்ம ஆன்லைன் இல்லாம ஆஃப்லைன்லயும் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கைஸ், நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ் கிலோ சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம இதுல கொடுத்துருக்கோம். அண்ட் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதுல மிஸ் ஆன ப்ரோ டிப்ஸ் எல்லாம் சொல்ல போறோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இது போல வீடியோஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈஸியாவே டாட்டூஸ் நம்ம யூடியூப் மூலம் படிக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.